தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் பாபி கொல்லி இயக்கத்துல பாலகிருஷ்ணா, பாபி தியோர் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் தாக்கு மகாராஜ். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பிரின்சிபால் தன்னோட ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ உடைய தம்பி யானை தந்தம் கடத்துறாரு. இந்த யானை தந்தம் கடத்துறத ஸ்கூல் பிரின்சிபல் கிருஷ்ணமூர்த்தி போலீஸ் கையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதனால கிருஷ்ணமூர்த்திக்கும் எம்எல்ஏ தம்பிக்கும் பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனைக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி வீட்டுல வேலை செய்யற கோவிந்த் அப்படிங்கிற நபர் சிறைச்சாலையில் இருக்க பாலகிருஷ்ணாவை வெளியே கொண்டு வரார். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தியுடைய பேத்தியையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக. வெளியே வந்த பாலகிருஷ்ணா தன்னுடைய பழைய எதிரியை சந்திக்கிறாரு. அந்த வில்லன் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து டாக்கு மகாராஜ் அப்படின்னு சொல்லி வியந்து பாக்குறாரு. கிருஷ்ணமூர்த்திய ஏன் பாலகிருஷ்ணா காப்பாத்துறாரு, பாலகிருஷ்ணாவுக்கும் அந்த வில்லனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த தாக்கு மகாராஜ். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இயக்குனர் பாபி கொல்லி இந்த படத்தை பாலகிருஷ்ணாவுக்காகவே செதுக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கே உரித்தான அந்த கதைக்களமா இருக்கு இந்த படம். இந்த படத்துல அவருடைய மாஸ் என்ட்ரி ஆகட்டும், குழந்தை கூட அன்பா பேசி சிரிக்கிற அந்த காட்சியாகட்டும், பஞ்ச் டயலாக் பேசி அமர்க்கலப்படுத்துற சண்டை காட்சிகளாகட்டும், தனக்கே உரித்தான நடிப்புல மிரட்டி இருக்காரு பாலகிருஷ்ணா. அதே போல இந்த படத்தினுடைய வில்லன் பாபி தியோலா இருந்தாலும் கன்னட ஹீரோ ரிஷி ஒரு சைக்கோத்தனத்தனமான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி பாபி தியோலிய மிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல முதல் பாதி ஒரு திரைக்கதை போகுது, இரண்டாம் பாதி பிளாஷ்பேக்ல வேற ஒரு கதை போகுது. படம் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு திரைக்கதையை அமைச்சிருக்காரு இயக்குனர். இந்த படத்தை பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ், கிரி, பேட்டை போன்ற படங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்தாலும் கன்னட படத்தினுடைய மசாலாவை நல்லாவே பூசிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல பின்னணி இசையும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூண அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பத்தி மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற பிளஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாலையாவுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பஞ்ச் டயலாக், சண்டை பயிற்சிகள், லாஜிக் மீறது தெரியாத திரைக்கதை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமான பிளாஷ்பேக். இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதீத வன்முறை காட்சிகள். மொத்தத்துல உங்களுக்கு இந்த படத்தை நீங்க ஒரு முறை பார்த்து தாராளமா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த மாசம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.